நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Arise for God, ablaze for God, anchor in God, we will do anything for God. இயேசுவின் கண்மணிகள் ஜெபத்திட்டம். தேவ பிள்ளைகளே, உங்கள் குழந்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். சத்துருவாகிய சாத்தான் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி பலவித தீமையான காரியங்களை செய்ய திட்டமிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்றி வருகிறார். சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் சிறு பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபித்த போது தேவன் அருளிய உன்னதமான திட்டம்தான் இயேசுவின் கண்மணிகள் ஜெப திட்டமாகும். இதுவரை சுமார் 30,000 சிறு பிள்ளைகள் இயேசுவின் கண்மணிகள் என்ற ஜெபத்திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர். சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களும் சகோதரி ஆஷ்லி எபனேசர் அவர்களும் நமது இயேசு விடுவிக்கிறார் ஜெப குழுவினரும் இத்திட்டத்தில் இணைந்துள்ள சிறு பிள்ளைகளுக்காக தினமும் ஜெபித்து வருகிறார்கள். இத்திட்டத்தில் இணைய எவ்வித கட்டணமும் கிடையாது. அன்பார்ந்த பெற்றோர்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை இயேசுவின் கண்மணிகள் திட்டத்தில் இன்றே இணைத்திட முன் வாருங்கள். தொடர்புக்கு 0433353333 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராம்ல உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜூடா, இங்க பாத்தியா நிறைய பலூன்ஸ் இருக்கு பாத்தியா? ஆமா ஆமா, நிறைய பலூன்ஸ் இருக்கு. இத வச்சுதான் இன்னைக்கு ஒரு கேம் விளையாண்டுகிட்டே இந்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போறோம். ஓ, கேம் விளையாடுறோமா? சூப்பர் சூப்பர். என்னன்னா, நீ இதுல ஏதாவது ஒரு பலூனை செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணி அதுக்குள்ள ஒரு வேர்ட் இருக்கும். அந்த வார்த்தையை எடுத்து வாசிச்சீனா அதுல இருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீ பதில் சொல்லணும். ஓகேவா? ஓகே. என்ன கலர் வேணுமோ செலக்ட் பண்ணி எடு பாப்போம். ஆரஞ்சு எடுக்கலாம். வாவ், சூப்பர். ஆரஞ்சு கலர் நீ செலக்ட் பண்ணிருக்க. எங்க அத உட. சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா உடைச்சிட்டியே. இங்க இருக்கு. அதுல எடு எடு எடு. அதுல என்ன இருக்குன்னு வாசி பாப்போம். சேவ் எர்த்னு இருக்கு. வாவ், சேவ் எர்த். வெரி குட். சரி, இதுல இருந்து நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். பைபிள் எங்கயாவது சேவ் எர்த்னு சொல்லிருக்கா? எனக்கு தெரியும், பைபிள்ல சொல்லிருக்கு. ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஆக்ஷன் சாங் பார்த்து முடிச்சிட்ட பிறகு தான் சொல்லுவேன். சோ ஓவர் டு ஆக்ஷன் சாங். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Hi cuties, praise the Lord. Welcome back to our Ablaze program. இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராம் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ரட்சிப்பு.
ரட்சிப்புனா என்னது? பாவத்திலிருந்து மீட்கப்படுவது தான், காப்பாற்றப்படுவது தான். அது பேர் தான் ரட்சிப்பு. வேதத்திலே ஒரு நபர் இருந்தார், சகையுன்னு. அவர் வரி வசூலிக்கிறவனாக இருந்தான். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சான். ஆனால் ஏசப்பாவை பார்க்கணுன்னு ஒரு வாஞ்சை இருந்துச்சு அவனுக்கு. அந்த வழியாக இயேசு போகும்போது அவன் மரத்து மேலே உட்காந்து இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி வாஞ்சையோடு பார்த்தான். இயேசு என்ன பண்ணார்? அவனை பார்த்து, உன் வீட்டுக்குள்ளே வந்து பிரவேசிப்பேன், உன் வீட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி தங்குவேன் அப்படின்னு சொன்னார். அன்னிலேருந்து அவன் வாழ்க்கையே மாறிச்சு. அதுபோல் ஏசப்பா அவங்க வீட்டில் வரணுமா? இன்றைக்கி சேர்ந்து பாடலாமா? இயேசு அந்த வீட்டில் சந்தோஷம். அந்த பாடலை பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்தலாமா? வித் மியூசிக். Come on, clap பண்ணி எல்லாரும் சேர்ந்து 1 2 3 go. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இருக்காது. எல்லாம் சேர்ந்து பாடலாமா? 1 2 3 go. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் தோல்வி இருக்காது. தோல்வியோடு இருக்கீங்களா? சேர்ந்து பாடலாம். 1 2 3 go. இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே. இயேசு வந்த வீட்டில் சமாதானமா இருப்பீங்க எப்பவுமே. சேர்ந்து பாடலாமா? 1 2 3 go. இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே, சமாதானமே. வாவ், சூப்பர். எஸ் லார்ட். இயேசு வந்த வீட்டில் சமாதானம், தோல்வி இருக்காது, சண்டை இருக்காது, பிரச்சனையே இருக்காது. இயேசுப்பா உங்கள் வீட்டில் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா எந்த ஒரு வியாதியும் இருக்காது. நிறைய பேர் வியாதியோடு இருக்கீங்களா? பிரச்சனையோடு இருக்கீங்களா? சேர்ந்து ஒரு டைம் பாடலாமா? இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம். ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க. நிறைய பெரியவங்க யோசிக்கிறீங்க, ஐயோ இந்த போராட்டம் மாறவே மாட்டேதே, இந்த கடன் பிரச்சனை மாறவே மாட்டேதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறீங்க. நம்ம நல்லா சத்தமாக இந்த பாட்டு பாடும்போது ஏசப்பா உங்கள் வீட்டில் வருவார். சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுந்து நின்று ஒரே ஒரு டைம் பாடி முடிக்கலாமா? ரெடி? 1 2 3 go. எல்லாரும் கிளாப் பண்ணி கமான். 1 2 3 go. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இயேசு வரும்போது. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷமே, சண்டை இல்லை. சேர்ந்து பாடலாம். கமான். 1 2 3 go. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லை. பாடலாமா? இன்னிலேருந்து உங்களுக்கு தோல்வியே இருக்காது. கமான். இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே எனக்கு, இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே, இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே. இயேசு வந்த வீட்டில் சமாதானம். எங்க குடும்பத்திலேயே சமாதானம். சேர்ந்து நல்லா சந்தோஷத்தோடு. இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே, சமாதானமே. வாவ், சூப்பர். எல்லோரும் சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க. பெரியவங்க கூட ஆக்ஷன் பண்ணீங்க. இப்போ நம்ம இன்னொரு பாட்டு பாடலாமா? இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, பாவத்திலேருந்து ஏசப்பா இன்னைக்கு உங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு. ஏசப்பா உங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாரு. உங்களை இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். சேர்ந்து பாடலாமா? சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலையின் மேல் நிறுத்தினார். அந்த பாட்டு பாடலாமா? வித் மியூசிக். கமான், கிளாப் பண்ணி. சேற்றிலிருந்து தூக்கினார்,
சேற்றிலிருந்து தூக்கினார். சேர்ந்து சொல்லலாம். கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார். கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை. சேர்ந்து சொல்லலாம். அவர் எந்தன் கண்மலை. அவர் எந்தன் கண்மலை யானார். ஓஹோ, அவர் எந்தன் He's my rock. அவர் எந்தன் கண்மலை. அவர் எந்தன் கண்மலை யானார். வாவ், சூப்பர். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? அவர் எந்தன் கண்மலை. எஸ், உங்களோட கண்மலை யாரு? இயேசு கிறிஸ்து. ஓகே, நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோம்? ரட்சிப்பை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஓவர் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ஷன் சாங் பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சா? ஏய் ஜூடா, சமாளிக்காம ஆன்சரை சொல்லு. நான் ஆன்சர் சொல்கிறேன். ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கும் போது ஆதாம் ஏவாள்கிட்ட இந்த உலகத்தை பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொன்னாங்க. ரபி, வாவ், சூப்பரா சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஜூடாவுக்கு கை தட்டுங்க பாப்போம். ஏசப்பா தந்த நல்ல பூமியை பாதுகாக்கிறது நம்முடைய வேலையா இருக்குது. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? இந்த பூமியை அழிக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனா நாம எப்பவும் பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா ஜீசஸ் கூட நம்மளை ரட்சிக்கிறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக அவர் மனுஷனா வந்தாரு. அவருடைய பிள்ளைகளாகிய நாம ரட்சணியம் என்னும் தலை சீராவை எடுத்துக்கணும்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்து ஒரு பலூனை செலக்ட் பண்ணு பாப்போம். இப்ப என்ன கலர் செலக்ட் பண்ண போறேன்னு பாக்குறேன். இப்போ நான் எல்லோ கலர். வாவ், எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடு. அத உட பாப்போம். பயப்படாம உட. ஃபாஸ்ட். சூப்பர். இங்க கிடக்கு பாரு. அதை எடுத்து வாசி. இதுல சேவ் சோல்னு போட்டிருக்கு. வாவ், நம்ம ஃபர்ஸ்ட் சேவ் எர்த்துங்கறத பார்த்தோம். இப்போ நாம என்ன பண்ணணும்? ஆத்துமாவை பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். எப்படி ஆத்துமாவை பாதுகாக்கணும், நமக்கு எப்படி சால்வேஷன் உண்டாச்சுங்கிறத நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் லெசன்ல பார்க்கலாமா? ஓவர் டு ஆப்ஜெக்ட் லெசன். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லாரையும் இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராமில் ஆப்ஜெக்ட் லெசன்ற செக்மெண்ட் மூலமாக மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் வச்சு, இந்த கிஃப்ட் வச்சு அக்கா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லித்தர போகிறேன். சரியா? இப்போது இந்த கிஃப்ட் வந்து ரேப் ஆகி இருக்குது, அப்படி தானே? கவர் ஆகி இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதே நமக்கு தெரியாது, அப்படி தானே? இது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் இதுக்குள்ளே என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ அக்கா இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த கிஃப்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி கலரான பால்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய பால்ஸ் இருக்குது. இப்போ இந்த ரேப் பண்ணியிருந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதில் கலரான பால்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியுது, அப்படி தானே? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பால்ஸ் இருக்குது. சரியா? இப்போது இது ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ கலர்ஃபுல்லான பால்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, அப்படி தானே? இந்த கிஃப்டெல்லாம் நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு ரட்சிப்பு அவசியம். எப்படி இது க்ளோஸ் பண்ணியிருந்தப்போ இதுக்குள்ளே இருந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சோ, அதே மாதிரி தான் பாவம் நம்மளை இதே போல் மூடி வச்சிருக்கு. அப்போ நம்ம பாவத்துலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் இவ்வளோ கிஃப்ட்ஸும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் தெரியுமா? நம்ம பாவத்திலேருந்து வெளியே வந்தால் மாத்திரம்தான். அந்த பாவத்தில்
இருந்து நம்மளுக்கு யாரால விடுதலை தர முடியும்? ஏசப்பாவால் மாத்திரம்தான் முடியும். ஏசப்பா நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளை கழுவி எடுக்கிறதுக்காக தான் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் ஏசப்பா சிலுவையில் நமக்காக சிந்தினாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. ஓகே, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். இதே போல் நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ல, அவங்களும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்ல. அப்போ அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம தான் சுவிசேஷமாக அவங்களுக்கு சொல்லணும். சரியா? ஓகே குட்டீஸ், இதே மாதிரி வேற ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் செக்மெண்ட் மூலமா உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். பாய். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சால்வேஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரட்சிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம ஆத்மாவை பாதுகாக்கிறதா இருக்குது. ஓகே டாமி, இப்போ நான் இன்னொரு பலூன் உடைக்க போறேன். வாவ் சூப்பர். எனக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கு அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க. எடு கையில எடுத்துக்க. நல்லா ஓபன் பண்ணு. உட, வேகமா உட. சூப்பர். அங்க இருக்கு பாரு. எடு எடுத்து அதை வாசி பார்ப்போம். டாமி, இதுல சேவ் வாட்டர்னு இருக்குது. வாவ் சூப்பர். நம்ம ஃபர்ஸ்ட் சேவ் எர்த்தை பத்தி பார்த்தோம், அப்புறம் நம்ம சேவ் சோலை பத்தி பார்த்தோம், இப்ப சேவ் வாட்டர். இங்க உலகத்துல நம்ம எல்லாத்தையுமே பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். எப்படி பாதுகாக்க முடியும்னு சொன்னா நம்ம ஜெபத்தால தான் பாதுகாக்க முடியும். அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஓகே டாமி, over to prayer time. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த பிளஸ் நிகழ்ச்சி மூலமாக நம்ம தேசத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு துறைக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்துலேயும் ஒரு துறைக்காக ஜெபிக்க போகிறோம். அது என்னென்னு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வீடியோ பார்த்துக்கலாமா? ஓகே. இந்தியாவில் விண்வெளி ஆய்வு மற்றும் விண்வெளி தொழில்நுட்பங்களுடன் நிறைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் உள்ளன. இந்திய விண்வெளி துறையின் முதன்மை அமைச்சர் ஸ்ரீ நரேந்திர மோடி பாரத பிரதமர் ஆவார். துணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆவார். துணை நிர்வாகி பி நாராயணன் விண்வெளி செயலாளர் மற்றும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு தலைவர் ஆவார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் 2 செயற்கைக்கோள் அமைப்புகள் கொண்டது. ஒன்று இன்சாட், மற்றொன்று IRS ஆகும். இந்த 2 செயற்கைக்கோள்களை சுற்றுப்பாதையில் வைக்க 2 வாகனங்கள் BSLV மற்றும் GSLV ஆகியவற்றை இது உருவாக்கியுள்ளது. மேலும் இந்தியாவின் விண்வெளி முக்கிய ஆராய்ச்சி மையங்கள் என்னவென்று தெரியுமா? இஸ்ரோ விண்வெளி நிலையம் பெங்களூர், விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரம், சதீஷ் தவான் விண்வெளி மையம் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திரா, தேசிய தொலையுணர்வு மையம் ஐதராபாத், இன்னும் பல நிறுவனங்களையும் மையங்களையும் உள்ளடக்கியதுதான் நமது இந்திய விண்வெளி துறை. இந்த விண்வெளி துறை அமைச்சர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் பணி செய்யும் அதிகாரிகள் யாவரும் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிக்கணும். மேலும் இவர்களுக்கு நல்ல ஞானம் உண்டாகவும் நன்றாக எல்லா திட்டங்களையும் அவர்கள் செயல்படுத்தவும் ஆண்டவர் இவர்களுக்கு நல்ல கிருபை தரணும். இந்திய விண்வெளி துறையில் பணி செய்கிற அனைவரையும் ஏசப்பா பாதுகாக்கணும் என்று சொல்லி இந்திய விண்வெளி துறைக்காக நம்ம ஜெபிக்கலாமா குட்டீஸ்? என்ன குட்டீஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஆமாம், நம்ம தேசத்தில் இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்காக, விண்வெளி ஆராய்ச்சி செய்கிற ஒவ்வொருவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதில் பணி செய்கிற, அதில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அதை ஆராய்ச்சி செய்கிறவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஏசப்பா அதை எடுத்து பயன்படுத்தணும். அதை நிமித்தம் நல்ல நல்ல காரியங்களை கத்தர் கொண்டு வரணும். தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா எங்கள் இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சி துறைக்காக ஜெபிக்கிறோம். அதில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே அநேக காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. இஸ்ரோ மற்றும் மற்ற ஆண்டவரை விண்வெளி ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அங்கே எல்லாம் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். எந்த விபத்தும் அந்த இடத்துல நடக்கக்கூடாது. அவங்களுக்கு நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அவங்க இன்னும் அநேக காரியங்களை அவங்களுக்கு கண்டறிய கர்த்தர் கிருபை கொடுங்க. ஞானத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவரை உலகம் முழுவதும் சிருஷ்டித்த தேவன், நீங்க அந்த ஞானத்தை கொடுத்து அவர்கள் செய்கிற காரியங்களை நீங்க வாய்க்க பண்ணுங்க. அவங்க உண்டாக்குகிற திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல வாய்ப்பதாக என்று ஜெபிக்கிறேசப்பா. அவங்க என்ன முடிவெடுத்தாலும் என்ன திட்டங்களை தொடங்கினாலும் அது ஜெயமாய் நடப்பதாக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் இருக்கிற அமைச்சரை தொடுங்க, பொறுப்பாளராக இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க. அவங்கள ரட்சியுங்களுடைய இருதயத்தை தொடுங்க. அவங்க எல்லாரையும் உமக்காக பயன்படுத்துங்க. அவங்க என்ன செய்தாலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவருடைய எழுப்புதல் திட்டத்துக்காக செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. இதன் நிமித்தம் உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரை மகிமைப்படும்படி உம்முடைய சித்தம் பூமியில நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். இந்த துறை நிமித்தம் ஆண்டவரை பரலோகத்தின் திட்டம் பூமியில நிறைவேறுவதாக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறேசப்பா. நீங்க அதை ஆளுகை செய்யுங்க, நீங்க அதை பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி நம்முடைய தம்பியோடு நம்ம இணைந்து இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்புலே சப்பா, இந்த நாளை தந்ததுக்காக சோத்திரம் ஏசப்பா. இந்த நாளில் கூட விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்காக ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காக சோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையங்களை நீங்கள் ஆசிரியங்க. அவங்க பண்ணுகிற ஒவ்வொரு வேலைகளும் நீங்கள் ஆசிரியங்க. வேலை பண்ணும்போது ஜாக்கிரதையாக வேலை பார்க்க கிருபை செய்யுங்க. அவங்களுக்கு எந்த தீங்கு அணுகா எப்படி பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்க நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஏசப்பா. அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஏசப்பா. கர்த்தங்களை அர்ப்பணிக்கிறோம். அவங்களுக்கு ஏசப்பா ஞானத்தை கொடுக்குற தேவன் நீங்கள் தான் ஏசப்பா. ஞானம் உள்ளவனுக்கு ஞானத்தையும் அறிவுள்ளவனுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன். காலத்தையும் சமயத்தையும் நீங்கள் தான் ஏசப்பா பொறுப்படுத்திக்கொள்ளணும் ஏசப்பா. கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அறிவினால் அவங்கள நிரப்புங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா, அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. வேலை செய்கிற இடத்த ஆசிரியங்க. விண்வெளியில் போய் இப்போ வேலை செய்யும்போது அவர்களுக்கு எந்த தீங்கும் அணுகக்கூடாது ஏசப்பா. நீங்கள் அவங்கள பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. உங்கள் காரம் எப்பொழுதும் அவங்க கூட இருக்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, அவங்க கூட ISRO மற்றும் விண்வெளி திட்டத்தில் வெற்றி பெற நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. அவங்க கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க. விசேஷித்த ஞானத்தினால் அவர்கள் நிரப்புங்க ஏசப்பா. கருத்தில் ஒப்பு கொடுக்குற மாணவர்கள் படித்து விண்வெளி ஆராய்ச்சியர்களாக ஆக கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவர்களை சிந்தையை ஆளுகை செய்யுங்க. கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களை சிந்தையை தடை செய்கிற பொல்லாத சாத்தானின் கிரிகள் மீபர் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்வீங்க ஏசப்பா. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் உள்ள ஒவ்வொரு பேரையும் உங்கள் கரம் பாதுகாத்துக்கொள்ள எந்த சத்ருவின் கிரிகளும் அண்டாதபடி நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வதற்காக சோதரம் மீபர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமேன் ஆமேன். ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்க. இந்த விண்வெளி திட்டத்தில் ஆண்டவர் வாலிபர்களையும் பயன்படுத்த போகிறாங்க. அப்படி நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். அந்த தரிசன திட்டத்திற்காக 2030 ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த தரிசனம் நிறைவேறணும். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஏசப்பா கொடுத்திருக்கிற தரிசன திட்டம் 2030 10 கோடி சிறு பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். 1 கோடி சிறு குழந்தைகளை ரட்சிப்புகளை கொண்டு வரணும். அவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். இந்த திட்டம் நிறைவேறணும். எல்லாரும் சொல்லுங்க ஏசப்பா. இந்த தரிசனத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா சில பிள்ளைகளுடைய பேரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். ஒரு குழந்தை கூட தவறிடக்கூடாது. ஒருவரும் கெட்டு போகிறது நம்முடைய சித்தம் அல்ல. எல்லாரும் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்கிறதே நம்முடைய சித்தம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகள் ஒருவரும் விட்டு போக கூடாது. அவங்களுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அவங்க ரட்சிக்கப்படணும். அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். எழுப்பதில் பயன்படுத்தப்படணும். அவர்களை கொண்டு நம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில வருவதற்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவனுடைய கரத்துல எல்லா சின்ன குழந்தைகள் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேசப்பா. எந்த பலவீனங்களும் அவர்கள் அணுகக்கூடாது. எந்த கொள்ளை வியாதியும் சிறு பிள்ளைகளை தொடக்கூடாது. எந்த பொல்லாத மனிதர்களும் சிறு பிள்ளைகள் மீது கை வைக்க கூடாது. இயேசுவின் நாமத்துல சிறு பிள்ளைகள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும். இந்த திட்டம் பிள்ளைகளிடத்துல தீவிரமாய் நிறைவேறுவதாக பரலோகத்தின் தேவன் இதை நிறைவேற்றி தரணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் தந்துட்டீங்கன்னு விசுவாசிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமீன். குட்டீஸ், ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டுட்டாங்க, பதில் கொடுத்துட்டாங்க. ஓகே, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமீன்.
Soldiers for Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ப்ரேயர் பண்ணீங்களா? நம்மளை சுற்றி இருக்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இன்னொரு பலூனை உடைக்க போகிறேன். ஓகே 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 இன்னும் கடைசியா ஒரே ஒரு பலூன் தான் இருக்குது. அதை எடுத்து உட பார்ப்போம். சூப்பர் சூப்பர். டாமி, இதில் என்ன போட்டுக்க தெரியுமா? வெயிட் 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 அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வந்து அதுல என்ன போட்டு இருக்குங்கிறத நீ வாசிச்சு காமி. ஓகேவா? ஓகே டாமி, ஓவர் டு ஷார்ட்ஸ். Soldiers for Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ராக்லன்ட்டு வரான், என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அப்படியே பண்ணிடுவோண்ணே. என்னப்பா பண்ண போறீங்க? நீங்க கொஞ்சம் அமைதியா பொறுமையா என்ன பண்றேன்னு பாருங்க. அண்ணே, சீக்கிரம் பேக் தாங்கண்ணே, கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. உன் ஃபோன் தாயே. ராக்லன்ட்டு, உன் பர்ஸ தாயே. எதுக்கு? தாடா, தந்துடுறேன்டா. டக்குன்னு கொடுங்கண்ணே, டைம் ஆயிடுச்சு, கம்ப்யூட்டர் கிளாஸ் போகணும். சரி, நான் வரேண்ணா, டைம் ஆயிடுச்சு. டேய், என்னப்பா செய்றீங்க? அண்ணே, அவன் வாங்கின பொருளை ஒண்ணுமே தர மாட்டானே. ஷூ வாங்கினா தரல, வாட்ச் வாங்கினா தரல, அன்னைக்கு கடன் கேட்டானேன்னு கொடுத்தா தரவே இல்லனே. வரான் பாருங்க. அண்ணா 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 அண்ணா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடி போயிட்டேண்ணே. பார்த்தா பர்ஸ் காணும்ண்ணே. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஃபோன் இல்லைண்ணே. 2 பேரும் ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்க. எதுக்கு வாங்கி வச்சீங்க? பாத்தியா, வாங்கின பொருளை திருப்பி கொடுக்கலனா எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லியிருக்கு. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லியிருக்கு. அதனால நாம எப்பவுமே யார்கிட்டயுமே வாங்கின பொருளை திருப்பி கொடுத்தரணும். அப்படி கொடுக்கறது தான் நமக்கு ஆசீர்வாதம். சரியா? சரிண்ணே. அண்ணா, சீக்கிரம் கொடுங்க, பஸ் டைம் ஆயிடுச்சு. கொடுங்க. ஏன்னா Soldiers for Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. நம்ம எப்பவுமே ஒரு பொருள் ஒருத்தவங்கிட்ட வாங்கினோன்னா அதை திருப்பி கொடுத்துடணும். அதுதான் குட் ஹேபிட். டாமி, இதுல சேவ் ஹியூமனிட்டின்னு போட்டிருக்கு. வாவ், எப்பவுமே நம்ம மனித நேயத்தை பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். அது எப்படி பாதுகாக்கிறது டாமி? நம்ம எப்படி எல்லாம் மனித நேயத்தை பாதுகாக்கலாம், இன்னும் ரட்சிப்பை பத்தி இன்னும் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம இப்ப கர்த்தருடைய வார்த்தையில தெரிஞ்சுக்க போறோம். ஓகே டாமி, ஓவர் டு மெசேஜ் டைம். Soldiers for Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, நான் இப்படி கேட்குறேன், நீங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரட்சிப்புனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. நீங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ரட்சிப்புனா என்ன அப்படின்னு தான் நிறைய சொன்னேன். ரட்சிப்புனா என்ன, எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். இயேசுவுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு மேலே விசுவாசம் வைத்து அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் இயேசப்பாவோட பிள்ளைகள். இயேசு மேலே, அவருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொள்கிறதுனா என்ன? இயேசு தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையை சுமந்தார். இயேசு தான் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார்.
நம்ம வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சிலுவையை சுமந்தார். நாம் பலன் உள்ளவங்களாக இருக்கணும், நம்மளுடைய வியாதியெல்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக அவர் சிலுவையில் காயங்களை பட்டார். நம்மளுடைய சாபம் மாறுறதற்கு அவர் முள்முடி ஏற்றுக்கொண்டார். இதுதான் இயேசு செய்தது. அவர் கடவுள், அதனால தான் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்தில் இருக்கிறாரு. அவர் திரும்பி கண்டிப்பாக வருவார். அவரோட நானும் வந்து இருப்பேன் பரலோகத்தில். இதுதான் நம்மளுடைய விசுவாசம். அதை தான் இயேசுவை ஏற்றுக்கொள்வது. அவருடைய இயேசு மேலே விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்றதுனா இதுதானே இயேசு செய்கிறது, இயேசு இதை தான் செஞ்சுருக்கிறாரு, இயேசு இவர் தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறது தான் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், இயேசு மரிச்சதை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு தான் மரிச்சிருக்கிறாரு, இயேசு வாழ்ந்தது உண்மை, அதனால தான் வந்து ஹிஸ்டரியிலேயே நமக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்குது, அதெல்லாம் உண்மை. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இயேசு உங்களுடைய பாவத்துக்காக மரிச்சாரு, உங்களுடைய சாபத்துக்காக சிலுவையை சுமந்தாரு, உங்களுக்கு பிசாசு மேற்கொள்றதற்கு அதிகாரம் கொடுக்கறதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினாரு. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள பாவம் இருக்குது. பாவம்னா என்ன? நமக்குள்ளே வந்து பொய் சொல்கிறது பாவம், கோவப்படுறது பாவம், கோவத்தினால தவறான வார்த்தையில் சொல்கிறது பாவம், தப்பான காரியத்தை யோசிக்கிறது பாவம், தவறான காரியத்தை செய்கிறது பாவம், திருடுறது பாவம், வேறு என்ன பாவம்? அடம் பிடிப்பீங்க, அந்த காரியம் பாவம். அடிக்கிறது, சண்டை போடுறது, இன்னொருத்தரை காயப்படுத்துறது, சண்டை படுத்து தான் காயப்படுத்தணும் இல்லை, வார்த்தையினால் காயப்படுத்துறது, எதிர்த்து பேசுறது, இது எல்லாமே வந்து ஏசப்பாவோட பார்வையில் பாவம் தான். இந்த காரியம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏசப்பா உங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறாரு, நீங்கள் ஏசப்பா உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு நிச்சயம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏசப்பா உங்களை ரட்சிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் பாவம். சில பேருக்குலாம் இதெல்லாம் பாவம்னே தெரியாது. இதெல்லாம் வந்து பாவம் அப்படின்றதுக்காக தான் ஏசப்பா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாவம், இன்றைக்கி உங்களுக்குள்ளே இந்த பாவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். சில பேர் நீங்கள் நினைக்கலாம், நான் சின்ன வயசுலேருந்து வந்து எனக்கு பாவம்னா என்னன்னு தெரியும், எனக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்டாங்க, நான் வந்து ஏசப்பா எனக்கு இந்த பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி தப்புன்னு சொல்லிடுவாங்க, இல்லை நான் செஞ்சதான் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க, நான் அப்போவே மன்னிப்பு கேட்டுருவேன், அப்போனா வந்து எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சில சமயத்தில் நமக்குள்ளே வந்து ஜென்ம சுபாவங்கள் இருக்கும். அந்த ஜென்ம சுபாவங்களையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஜென்ம சுபாவம்னா என்ன? நம்மலாம் வந்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாவம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம பிறக்கும்போதே நமக்குள்ளே பாவம் இருக்குது. சில பேர் பாருங்களேன், சில சமயத்தில் வந்து சில சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க கிட்டேருந்து விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பொருளை நீங்கள் பிடுங்குனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு கோவம் வரும், அடம் பிடிப்பாங்க, சண்டை போடுவாங்க. அதெல்லாம் எங்கேருந்து படித்தாங்க? அதெல்லாம் வந்து உங்களுடைய ஜென்ம சுபாவம். தலைமுறையாக சொல்லுவாங்க, உங்கள் அப்பா மாதிரியே உனக்கு கோவம் வருது, உங்கள் அம்மா மாதிரியே நீ பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து ஜென்ம சுபாவம். அந்த மாதிரி காரியம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் அதை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அதுவும் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்னாடி அதுவும் வந்து பாவமாக தான் கன்சிடர் ஆகணும். அதனால் ஏசப்பா என்னோடய ஜென்ம சுபாவங்களையும் மாற்றுங்க, என்னை ரட்சிங்க, இன்றைக்கி எனக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை தாங்கன்னு கேளுங்க. ஏசப்பா உங்களை ரட்சிப்பாங்க. புரியுதா? நீங்கள் ஏசப்பாவை விசுவாசித்து உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் வந்து ஜெபிக்கும்போது நீங்கள் ஏசப்பாவோட பிள்ளைகளாவீங்க. அதுதானே ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறாங்க. இயேசுவோட நாமத்தில் விசுவாசம் வைத்து அவங்கள ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனை பேர்களோ எல்லாரும் ஏசப்பாவோட பிள்ளைகள் தான். இப்போ உங்கள் வீட்டில் 2 பேர் இருந்து பார்த்துட்ருக்குறீங்களா, நீங்கள் 2 பேரும் ஜெபிச்ச கூட ஏசப்பாவோட பிள்ளைகளாக மாறிடுவீங்க. 2 பேரும் பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் நிஜமாக உணர்ந்து ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் உணர்ந்து ஜெபிச்சா நீங்கள் ஏசப்பாவோட பிள்ளைகளாகிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? நமக்குள்ள பாவத்தை அறிக்கைங்க. இன்றைக்கி உங்களுக்குள்ள என்ன பாவம்? நீங்கள் சண்டை போட்டிங்களா? உங்கள் 2 பேரும் கோவப்பட்டு, நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டில் வந்து அக்கா கிட்டே கோவப்பட்டு, நீங்கள் 2 பேரும் கோவப்பட்டு நீங்கள் பேசாமல் இந்த டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்குறீங்களா? இல்லை என்ன சேனல் பார்க்குறதுன்னு சண்டை போட்டுட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்குறீங்களா? இல்லை அம்மாவை திட்டிட்டு ஒரு வேளை உட்காந்துருக்குறீங்களா? அதெல்லாம் வந்து சின்ன சின்ன தப்பு நமக்குள்ளே இருக்குல்ல, அதை ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் கேட்கணும். நீங்கள் பாவி கிடையாது, நீங்கள் தப்பு
பண்ணிட்டீங்கன்னா ஏசப்பா அதை மன்னிச்சிருவாங்க. நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. சரியா? நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? என்ன ஏசப்பான்னு ஜெபிக்கிறீங்களா? ஏசப்பா கிட்ட சொல்கிறீங்களா? எந்த பாவம் செஞ்சீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன தப்பு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்குள்ளே இந்த ஜென்ம சுபாவம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? எங்கள் அப்பாவுக்கு கோவம் வருது, அதனால் எனக்கு கோவம் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லை, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஏசப்பா அந்த பாவத்தை மன்னிக்கணும், ரட்சிப்பின் அனுபவம் வேணும். நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா என்ன இன்னைக்கு ரட்சிங்க, எனக்கு ரட்சிப்பின் அனுபவம் வேணும்னு சொல்லுங்கள். ஒப்பு கொடுங்க. என்னென்ன பாவம்லாம் உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் சொல்லுங்கள். ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த காரியத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் சொல்லுங்கள். ஏசப்பா உங்களை ரட்சித்துருவாங்க. ஏசப்பா உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். சொல்லாமா? நீங்கள் ஜெபிக்கிறீங்க சொல்கிறீங்களா ஏசப்பா கிட்ட? நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கப்பா. ஏசப்பா நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், ஏசப்பா எனக்குள்ளே இந்த தவறு இருக்குது, நான் இந்த காரியத்தை பண்ணிட்டேன், நான் இது பிடிவாதமாக இருந்துட்டேன், இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னு எந்தெந்த காரியத்தை பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோப்பா, அந்தந்த காரியத்தில் உம்முடைய ரத்தம் அந்த பாவத்தை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி சுத்திகரிக்கும்ன்ற வார்த்தையின்படியப்பா இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு அவங்க பாவத்தை நீங்கள் சுத்திகரித்து அவங்க பாவத்தை மன்னிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் அனுபவம் அந்த பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவையில்லாத அடிமைத்தனங்கள் அந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். ஏசப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளை தொட்டு நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நீங்கள் உண்மையாக ஏசப்பா கிட்ட உங்கள் பாவத்தை அறிக்கை செஞ்சு ஜெபிச்சிருக்கிறீங்கள, அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இப்பவுமே யார் கேட்டாலும் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லணும். சரியா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டியானா, ரட்சிப்புனா என்ன அப்படின்னு சொன்னால் சொல்லணும், நான் ஏசப்பாவோட பிள்ளை, நான் ஏசப்பா விசுவாசிக்கிறேன், என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரியா? சரி, இன்னொரு ப்ரோக்ராமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிங்களா? அதில் நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் டெய்லி உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறவங்களா இருக்கணும். ஓகே, ஜுடா, இப்போ நாமெல்லாம் கேம் விளையாண்டோம்ல, இப்போ கூட இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேம் விளையாட போகிறாங்க. அது என்ன கேம், அதில் யார் வின் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன ப்ரைஸ் எல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாமா? Over to game time. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹலோ குட்டீஸ், என் பேர் தான் ராபி. உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேம் வைக்கிறேன். கேம் வைக்கல ரெடியா? ஓகே, கேம் என்னன்னா, உங்க கையில பலூன் இருக்குது. கேர்ள்ஸ் டீம், பாய்ஸ் டீம் அப்படின்னு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் நீல் டவுன் போடணும். உங்க கையில பலூன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒண்ணா பாஸ் பண்ணணும். கடைசியா இருக்கிறவங்க அந்த பலூனோட முன்னாடி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு முன்னாடி நீல் டவுன் பண்ணி திரும்ப பலூனை பாஸ் பண்ணணும். அப்படி நீங்க ஒவ்வொருத்தரா பாஸ் பண்ணி எந்த டீம் நிறைய கிஃப்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். கேம் விளையாட ரெடியா? ஓகே, நான் 1 2 3 சொல்ல போறேன். ஜெயிக்க போறது பாய்ஸா கேர்ள்ஸா? ஓகே, ரெடி? ரெடியா? ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கேம் ஸ்டார்ட். வாவ், சூப்பர் சூப்பர், நல்லா விளையாடுங்க. அப்படியே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். வாவ், சூப்பர். பாஸ் 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 பாஸ், பலூன் பாஸ். வாவ், பாய் சூப்பர் சூப்பர். வாவ், சூப்பர் 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 சூப்பர். வாவ், சூப்பர். போதும் 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 போதும். எல்லாம் எந்திரிங்க பாப்போம். நீங்க சூப்பரா அழகா கேம் விளையாடுனீங்க. இப்போ பாய்ஸ் ஜெயிச்சீங்களா கேர்ள்ஸ் ஜெயிச்சீங்களா? நோ 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 நோ, நீங்க ரெண்டு டீம்மே வின் பண்ணிருக்கீங்க. அதனால ஒரு கிளாப் பண்ணிக்கங்க பாப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பரா விளையாண்டு நீங்க கேம்ல வின் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கேம்ல வின் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைக்குது? gift கிடைக்குது. இது மாதிரி தான்
நம்ம எல்லா விஷயத்திலையும் வின் பண்ணணும். ஏசப்பா கூட சொல்றாங்க, நம்ம ரட்சிக்கப்படும் போது நிறைய கிஃப்ட் நமக்கு கொடுப்பாங்க. ரட்சிப்புனா என்னன்னு தெரியுமா? நம்ம ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டோம், நம்ம காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் வந்து காப்பாத்துவாங்கல்ல, நம்ம மேல வந்துருவோம்ல, அதுக்கு பேரு தான் ரட்சிப்பு. இதே மாதிரிதான் நாம பாவம் என்கிற சேற்றுல விழுந்து கிடந்தோம். ஏசப்பா வந்து அவருடைய உயிரையே கொடுத்து நம்மளை காப்பாத்தி இருக்கிறாரு. அப்படி காப்பாற்றும் போது நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்குறாரு, மன்னிப்பை கொடுக்குறாரு, அன்பை கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்ப நம்மள சந்தோஷமா இருக்க உதவி செய்யறாரு. நீங்களும் மற்றவங்கள ரட்சிப்புகளை நடத்துவீங்களா? வெரி குட், சூப்பர் 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 சூப்பர். எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். வின் பண்ணாதவங்க நீங்களா வாங்க, வந்து கிஃப்ட் வாங்கிக்கங்க. தம்பி நீ வா, இந்தா வாங்கிக்க. சூப்பர், இந்தாங்க வாழ்த்துக்கள். வெரி குட், சூப்பர். இந்தாங்க உங்களுக்கு. அந்த பக்கம் அப்படியே போய் நின்னுக்கங்க பாப்போம். உங்களுக்கு சூப்பர் சூப்பர். எல்லாம் வரிசையா லைனா நின்னுக்கங்க பாப்போம். எல்லாரும் ஒரு டைம் கிளாப் பண்ணிடலாமா? கிளாப் பண்ணலாமா? ஓகே, சந்தோஷமா இருங்க. சரியா? Bye. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரான அழகான கேம் விளையாண்டாங்கல்ல, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்கல்ல. நீங்களும் கூட இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாண்டு நீங்களும் ஹாப்பியாக இருங்க. எப்பயும் விடுதலையோடு இருக்கணும்னு ஜீசஸ் விரும்புகிறாங்க. நீங்கள் ஒருபோதும் மொபைல் ஃபோனுக்கோ டிவிக்கோ அடிமையாயிராம விடுதலையோட மீட்போட சந்தோஷமாக இருக்கணும். இப்போ கூட நம்ம ஜீசஸை விடுதலையோட நம்ம ஆராதிக்கலாமா? ஓகே டாமி, over to worship time. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்து நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அப்படி தானே? இப்போ கூட நம்ம ஒரு முக்கியமான செக்மெண்ட்குள்ளே வந்திருக்கோம். நம்ம ஏசப்பாவை கொஞ்சம் நேரம் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஏசப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்ப்பீங்களா? நம்ம ஏசப்பா கிட்ட கேட்போம், ஆண்டவரே, எத்தனையோ முறை நாங்கள் உம்மை விட்டு விலகி போயிருப்போம், உம்மை விட்டு பிரிந்து சென்றிருப்போம், ஆனால் நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. ஏசப்பா கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனா, ஒரு தாயா, எப்போதுமே கூட வருகிற ஒரு நண்பரா இருப்பாரு. ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா, அப்பா, எத்தனையோ முறை நம்ம விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம், ஆனா நீங்க இல்லாம நாங்க வாழவே முடியாது ஏசப்பா, நீங்க எப்போதுமே எங்க கூட இருக்கணும், நாங்க எங்க சென்றாலும் எங்க கூட இருக்கணும்னு சொல்லி ஏசப்பாவை பார்த்து இந்த வேலையில இருதயத்தின் ஆழத்துல இருந்து கேட்போமா? கண்களை மூடி அப்படி உங்க இருதயத்தை ஏசப்பாக்கு நேரா திருப்பி அவரை பார்த்து சொல்வோமா? உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன், என்னையே மறந்து போனேன். உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை
அடைக்கலமே, நீரே அடைக்கலமே. இதுவரை நான் அறியேன், இதுவரை நான் அறியேன், நானே உன் பிள்ளை என்று, நானே உன் பிள்ளை என்று. உம்மை வெறுத்து நான் எங்கே போவேன்? நீரே அடைக்கலமே, நீரே அடைக்கலமே. இதுவரை நான் அறியேன், இதுவரை நான் அறியேன், நானே உன் பிள்ளை என்று, நானே உன் பிள்ளை என்று. உன் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். கண்ணின் மணிதானே அப்பா, உம் கண்ணின் மணிதானே அப்பா. கண்ணின் மணி, உம் கண்ணின் மணிதானே அப்பா, உம் கண்ணின் மணிதானே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், அப்பா 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 மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். கண்ணின் மணிதானே அப்பா, உம் கண்ணின் மணிதானே அப்பா, உம் கண்ணின் மணிதானே அப்பா, உம் கண்ணின் மணிதானே அப்பா. ஆமா ஆண்டவரே, அப்பா உம்மை விட்டு நாங்கள் எங்கேயுமே பிரிந்து செல்ல முடியாதப்பா. நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழவே முடியாது ஆண்டவரே. அப்பாவை பார்த்து அப்படியே உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? எப்போதுமே உமக்கு செல்ல பிள்ளையா உங்களுடைய அருகில் நீங்கள் சொல்லுகிற வார்த்தையை ஒரு பிள்ளையா நான் கேட்டு நடக்கணும்ப்பா. அதற்கு நாங்கள் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களை தகப்பனாக இருந்து எல்லா சூழ்நிலையும் எல்லா இடத்துலையும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தணும்ப்பா. எங்களுடைய எல்லா துதி கன மகிமையை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். எங்களை நல்ல தகப்பனாக இருந்து எப்போதுமே எங்களை கூட இருந்து எங்களை நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் நாங்கள் துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த பிளஸ் ப்ரோக்ராம் மூலயமா உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஸோ இன்றைக்கும் இந்த பிளஸ் ப்ரோக்ராம் மூலயமா நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளே வளர்கிறத பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கும் உங்ககிட்ட நான் 5 கொஸ்டின் கேட்க போகிறேன். அந்த 5 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை எந்த இடத்திலே கிடக்க பண்ணினார்? நான் திரும்பியும் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. பூர்வ காலத்தில் செத்து கிடக்கிறவர்களைப் போல என்னை எந்த இடத்திலே கிடக்க பண்ணினார்? ஆப்ஷன் ஏ ஒளியான, ஆப்ஷன் பி இருளான, ஆப்ஷன் சி புழுதியிலே, ஆப்ஷன் டி மண்ணிலே. ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினை பார்க்க போகிறோம். என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் எப்படி போயிற்று? ஆப்ஷன் ஏ காணாமல், ஆப்ஷன் பி அழிந்து, ஆப்ஷன் சி பறந்து, ஆப்ஷன் டி ஓடி. இப்போ நான் 3வது கொஸ்டின் வாசிக்க போறேன். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது யாருடைய கிருபை? ஆப்ஷன் ஏ தேவனுடைய, ஆப்ஷன் பி கர்த்தருடைய, ஆப்ஷன் சி தூதருடைய, ஆப்ஷன் டி மனிதருடைய.
இப்போ நம்ம 4th கொஸ்டினை கேட்க போகிறோம். இளம் பிராயத்தில் எதை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது? ஆப்ஷன் ஏ சுமையை, ஆப்ஷன் பி நுகத்தை, ஆப்ஷன் சி கஷ்டத்தை, ஆப்ஷன் டி பழுவை. இப்போ நம்ம கடைசியா 5th கொஸ்டினை கேட்க போகிறோம். எந்த குமாரத்தின் அக்கிரமத்தை அவர் விசாரித்து பாவங்களை வெளிப்படுத்துவார்? ஆப்ஷன் ஏ சியோன், ஆப்ஷன் பி எருசலேம், ஆப்ஷன் சி ஏதோம், ஆப்ஷன் டி பாபிலோன். இப்போ குட்டீஸ் நம்ம 5 கொஸ்டினை கேட்டோம். இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சீக்கிரமாக ஆன்சர்ஸை சென்ட் பண்ணணும். ஓகே குட்டீஸ், இப்போது அடுத்த மாதத்துக்கான போர்ஷன் என்னென்னு நீங்கள் கேட்க ஆர்வமாக இருக்கீங்களா? புலம்பல் 5வது அதிகாரம். நான் திரும்பியும் சொல்கிறேன், புலம்பல் 5வது அதிகாரம். ஓகே குட்டீஸ், எல்லா கொஷின்ஸும் நீங்கள் கேட்டீங்க. அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு அனுப்புங்க. இப்போ நம்ம சூப்பரான ஆக்ஷன் சாங்ஸை பார்க்க போகிறோம். குட்டீஸ், நீங்களாம் ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்காக ஆக்ஷன் டீம் வெயிட் பண்ணுறாங்க. ஓவர் டு ஆக்ஷன் சாங். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமில் நிறைய காரியம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ரெச்சிப்பை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கூட அட்டன் பண்ணிங்கள. அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்கள். டிஸ்பிளேயில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த நம்பருக்கு உங்கள் பதிலை சரியாக அனுப்புங்க. ஓகே, நம்ம ப்ரோக்ராமோட எண்டிங்க்கு வந்திருக்கோம். நம்ம என்ன பாட்டு பாடலாம்? சேற்றிலிருந்து தூக்கினார் பாடலாமா? ரெடியாக இருக்கீங்களா? நம்ம பாவத்திலேருந்து நம்ம மீட்டெடுத்தார், கண்மலை மேலே நிறுத்தினார் சொல்லி நல்ல சந்தோஷத்தோடு உக்காந்துட்டுலாம் பாட வேண்டாம். எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று சந்தோஷத்தோடு கிளாப் பண்ணி ஆக்ஷன் பண்ணி பண்ணலாம். ரெடி? வித் மியூசிக். எல்லாம் கிளாப் பண்ணி கமா. இல்லை கிட்டார் வாசிக்கலாமா? கமா. 1 2 3 go. சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேர்ந்து சொல்லாமா? சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் ஒரு இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை. என்று சொல்லலாமா? அவர் எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை யானார். ஓ அவர் எந்தன் கண்மலை. சேர்ந்து சொல்லலாம். அவர் எந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலை யானார். வாவ், சூப்பர். எல்லோரும் சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்க. அப்படியே ஒரு பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு பாடலாம்? இயேசு வந்த வீட்டில் சந்தோஷம் அந்த பாட்டு பாடலாமா? சந்தோஷத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணி கிளாப் பண்ணி என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்களோ அதை பார்த்து சண்டை இல்லை தோல்வி இல்லை அதை சொல்லி எல்லோரும் சேர்ந்து பாடலாமா? என் வீட்டில் இயேசு வந்தார் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு ஒரு விசுவாசத்தோடு எனக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி பாடலாமா? வித் மியூசிக். கமான், கிளாப் பண்ணி. 1 2 3 go. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷமே. இயேசு வந்த வீட்டில் சண்டை இருக்காது. எஸ், சூப்பர். எல்லாம் சந்தோஷத்தோடு 1 2 3 go. இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் தோல்வி இருக்காது. எல்லாம் சந்தோஷத்தோட தோல்வியே இருக்காது. கமான், 1 2 3 go. இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே. சொல்லுங்க. இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே. சேர்ந்து. இயேசு வந்த வீட்டில் தோல்வி இல்லையே, தோல்வி இல்லையே. இயேசு வந்த வீட்டில் சமாதானமா இருப்போம். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷத்தோடு பாடலாமா?
1 2 3 go. இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானமே. சொல்லுங்க, சமாதானமே. வாவ், சூப்பர். இன்னைக்கு எல்லாரும் சூப்பராக பண்ணீங்க, ஆக்ஷன் பண்ணீங்க, நல்லா பண்ணீங்க. அடுத்த மாதத்தில் இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராமில் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye. 4 மாவடி தேவனுடைய கூடாரத்தில் 47வது சிறுவர் விழா அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அரசு விடுமுறை வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் சகோதரி ஆஷ்லி எபனேசர் ஆகியோர் தேவ செய்தி அளித்து சிறு பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் செய்வார்கள். இனிமையான ஆக்ஷன் சாங், பப்பட் ஷோ, கேம்ஸ், ஸ்டோரி, ஆராதனை நேரம், அபிஷேக நேரம் மற்றும் மகிமையான ஜெப வேளைகளும் உண்டு. மதிய உணவு கொண்டு வரவும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் கடைசி கால எழுப்புதல் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவுக்காக பிரகாசித்திட அழைத்து வாருங்கள். தொடர்புக்கு 9483375315. தென்காசி மாவட்டம் கீழமாதாபுரம் ஜெபமலையில் இயேசு விடுவிக்கிறார் பெண்கள் ஊழியங்கள் நடத்தும் தெபோராழே எழும்பு பெண்கள் எழுப்புதல் முகாம். நாள் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும். தேவ செய்தி சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, நீங்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசித்திட பெண்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாக இம்முகாமிற்கு வாருங்கள். உங்களை அன்புடன் அழைக்கும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். மேலும் விவரங்களுக்கு 8481311005 மற்றும் 9488212915. ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், 4 மாவடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.